இது நார்மலா யூஸ் பண்ற சானிட்டரி பேட். இது என்னது குட்டியா பேட் மாதிரியே இருக்கு. யார் யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு பேரு பேண்டி லைனர்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ராப்பர்ல இருந்து பிரிச்சு ஒற்றை சைட அண்டர்வேரோட சென்டர் போர்ஷன்ல ஒட்டி யூஸ் பண்ணும். இது சானிட்டரி பேட் அளவுக்கு பெருசா இல்லாம பல்கியாவும் இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி லீனா தின்னா இருக்கும். பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இல்ல முடியற டைம்ல எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோ கம்மியா இருக்கும் அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். மிட் சைக்கிள் ஸ்பாட்டிங், வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா உங்க அண்டர்வேர்ல ஆகாம இருக்க இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லனா டாம்பான், மென்ஸ்ட்ரல் கப்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இது ஒரு பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம், பேண்டி லைனர்ஸை டெய்லி பேசிஸ்ல தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. எஸ்பெஷலி காத்து உள்ள போகாம இருக்கிற மாதிரி பேண்டி லைனர்ஸை நீங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஈரப்பதம் உள்ளேயே தங்கி இரிட்டேஷன், ரேஷஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சென்டர்ட் பேண்டி லைனர்ஸை அவாய்ட் பண்ணுங்க. கம்ஃபர்டபிளா பிரீத்தபிளா இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. வெறும் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் இல்லாம ஒயிட் டிஸ்சார்ஜ்ல பேட் ஸ்மெல் வருது, அந்த இடத்துல அரிப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, வலி எல்லாம் இருக்கு அப்படின்னா பேண்டி லைனர்ஸை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நேர்ல ஒரு டாக்டர் கிட்ட காட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.